வணக்கம் பெற்றோர்களே, பெற்றோர்களுக்கு வணக்கம். எல்லா பெற்றோர்களுக்கும் இப்போது நம்ம பிள்ளைகளுக்கு பழக்க வழக்கத்தை சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணுமா? என்ன கற்றுக் கொடுக்கணுன்னீங்கன்னா, முதல்ல நான் காலையில் எழுந்துக்கிறதுக்கு ஒரு வீடியோ சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம அவங்க சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அவங்க சாப்பிட்ற தட்டு, டம்ளர், இது ரெண்டையும் அவங்களே கழுவ சொல்லுங்கள். தட்டு டம்ளர் கழுவ வைக்கிறதுனால நம்ம பிள்ளைகளை வேலை வாங்குறதா அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்குறோம். அதே மாதிரி மத்தியானத்தில் லஞ்சில் சாப்பிடுதுக்கு பார்த்தீங்களா, அதில் அந்த டப்பாலேயே கருவேப்பிலை, நம்மளே பெரியவங்களே செய்கிறாங்க. அதை டப்பாலேயே அந்த கருவேப்பிலை, முருங்கை சக்கை எல்லாத்தையும் போட்டு அப்படியே டப்புன்னு மூடி கொண்டு வந்துட வேண்டியது வீட்டுக்கு. அதுமாதிரி செய்யாதீங்க. அதெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு நீ கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலையாவது உன்னுடைய லஞ்ச் பாக்ஸை கழுவ பழகிக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுங்க. அது பைப்பில் கழுவட்டும், எங்கே வேணாலும் கழுவட்டும். சின்ன குழந்தையிலே சொல்லிக் கொடுங்க. அந்த முறையை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பிள்ளைங்க அந்த பழக்க வழக்கத்துக்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வாஷிங் இருக்குது பாருங்கள், அவங்க ஹாஸ்டலுக்கு போவாங்க. நாளைக்கு ஹாஸ்டலுக்கு 17 வயசானால் ஹாஸ்டலில் தான் போய் படிக்க போகிறாங்க. ஹாஸ்டலில் நீங்கள் திடீர்னு கொண்டு போய் அவங்கள விட்ட உடனே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படி துணி அலசுறது, எப்படி தன்னுடைய பொருள்களை பத்திரமா வச்சுக்கிறது, எப்படி வேலைக்கு எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிறது. முதல்ல மிங்கிள் ஆகணும். ரூம்மேட்டு 4 பேர் 4 விதமாக இருப்பாங்க. அவங்களோட எப்படி இருக்கணும், அவங்க பொருள்களை எப்படி பத்திரமா வச்சுக்கணும், பணத்தை எப்படி பத்திரமா வச்சுக்கணும், இதெல்லாம் அதுங்களுக்கு தெரியாது. முதல்ல இந்த வாஷிங்கை கொஞ்சம் உங்கள் குழந்தைகளுக்கு எந்த வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுங்கம்மா. டெய்லி அவங்க கொண்டு போகிற கர்ச்சிஃபு, ஷாக்ஸு, 2 விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. 2 விஷயம், 2 சின்ன துணிகள் தான். அது பெரிய துணிகள் கிடையாது. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டு வருவாங்க இல்லையா, வந்த உடனே அவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுங்க, டிஃபன் ஏதாவது கொடுங்க. கொடுத்துட்டு அவங்கள அந்த 1 ஸ்பூனு பவுடரோ இல்லை லிக்விடோ போட்டு அந்த கர்ச்சிஃபையும் ஷாக்ஸையும் மட்டும் ஊற வைக்க சொல்லுங்கள். சும்மா ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் அந்த கர்ச்சிஃபையும் ஷாக்ஸையும் எடுத்து பைப்படியில் விரித்து விட்டுறணுமா. பைப்பை திறந்து விட்டுறணும். நம்ம பைப்பை திறந்து விட்டு பைப்படியில் விரித்து விட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த கர்ச்சிஃபையும் ஷாக்ஸையும் இப்படியே தேய்ச்சிச்சிங்கன்னா அந்த சோப்பு அழுக்கு ஓடியே போயிடுமா. சாதாரணமாக நீங்கள் பேண்ட் ஷர்ட்டு துவைச்சாலும் சேலைகளை துவைச்சாலுமே சொல்கிறேன், இந்த துவைக்கிற முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். துவைக்கிற முறையை நீங்கள் பயன்படுத்த சாதாரணமாக ஹேண்ட் வாஷ்க்கு இணையாக எதுவுமே கிடையாதுமா. எந்த வாஷிங் மிஷின் நம்ம கையால் துவைக்கிற மாதிரி துவைக்காது. இப்போ காலில் இருக்க அழுக்கெல்லாம் போகுதா வாஷிங் மிஷினில்? இண்டிவிஜுவலாக துணி துவைக்க கற்றுக்கங்க. முதல்ல இந்த முறையில் நீங்கள் துணி துவைச்சி பாருங்களேன், ரொம்ப எளிமையாக இருக்கும், உங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும், சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை. உங்களோட வேலையை நீங்கள் முடித்த மாதிரி அதுதான். உங்களுக்கு துணி துவைச்ச திருப்தி இருக்கா? நீங்கள் உங்கள் துணியை எடுத்து பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி துவைச்ச பிற்பாடு எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் துணி. சரியாப்பா? இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.